எந்த பிரச்சனையும் இல்லை. கர்நாடகத்தில் தான் பிரச்சனை. இல்லை, பொதுவாக கருத்துக்கள் ஒவ்வொருவரும் சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற போது கர்நாடகத்தில் அப்போது பேசி தீர்த்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு இருக்கிற பல்வேறு அணைகளுடைய உபரி நீர் வருகிற போதுதான் நம்மளுக்கு கூடுதலாக தண்ணீர் விடப்படுகிறது. காவிரி ட்ரிபியூனல் என்று சொல்லப்படுகிற காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இரண்டிற்கும் வறட்சி வருகிற போது, குறைவான காலத்தில் மழை குறைவாக இருக்கின்ற போது இவ்வளவு டிஎன்சி வாட்டர் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்பது இரு அரசுகளும் ஒப்புதலோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் காவிரி ட்ரிபியூனல், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டையும் அவங்க செயல்படுத்த வேண்டிய அவங்களுடைய கடமை. ஆகவே எல்லோரும் சொல்வது நேரடியாக பேச வேண்டும் என்பது ஒன்று, சட்ட ரீதியாக பேச வேண்டும் என்பது இரண்டு. எது சரியாக இருக்கும் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் யோசித்து அந்த பணிகளை ஆற்றுவார். டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் நியமிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி. இல்ல பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் மத்திய பிரதேசத்திலே ராஜ்யசபா உறுப்பினராக்கினார். அப்ப யாரும் சொல்ல, மத்திய பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு பிரதிநிதியாக போட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் யாரும் கேட்டாங்களா? இங்கதான் இந்த கேள்விகள் வருகிறது. இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் நாம் மதம், மொழி, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மாநிலத்துக்கு மாநில ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதிலே கருத்துக்கள் சொல்வது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அன்றைய தினம் திருநாவுக்கரசு மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான், எனக்கு நினைவில்லை, அங்கே ராஜ்யசபா உறுப்பினராக்கிய அமைச்சரானார். அப்ப அந்த மாநிலத்துக்கு ஒன்று சொல்ல, இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மாநிலம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு முறையிலும் நாம் எடுத்துக்கொள்கிற நிலையை பொறுத்தான், மனநிலையை பொறுத்தான் இருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் இல்லை, அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. இல்ல பொதுவா இல்ல முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. இல்ல ஒரே வரியில் சொல்லிட்டு பாருங்க, முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாரோ அதை தவிர டெல்லி பிரதிநிதிகள் மற்ற கருத்துக்கள் சொல்வதற்கு இதுவரையிலும் வாய்ப்பில்லை. அதுதான் நடைமுறையாக இருந்து கொண்டு. இல்ல தகுதி இல்லை, அப்படி அல்ல. ஒருவரை தேர்ந்தெடுத்த உடனேயே தகுதி இவருக்கு இருக்கிறதா இல்லை இதிலே இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இயலாது. தகுதி வாய்ந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பார். இப்ப அரசியல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியும் கிடையாது. இதை விட ஆற்றல் மிக்கவர்கள் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க முன் வரதில்லை, அவ்வளவுதான். இல்ல அப்படி இந்த கேள்வி சொன்னா இந்த கேள்விக்கு சிக்கல் பண்ணக்கூட சிக்கல் இல்லை. நீ கேள்வி சிக்கலா இல்ல எத்தனையோ பேர் நம்ம நீங்க சொன்னீங்களே தகுதி உள்ளவர் தான் இருக்கணும்னு கேட்டீங்களா, அந்த பதில் சொல்றதை தவிர அதுக்கு இதுக்கு ஒப்பிடக்கூடாது. நான் என்ன ஒரு கருத்து சொன்ன, இந்த கருத்துல இருந்து அவனை பிடிச்சி இப்படி ஜவ்வாட்டு இழுக்கக்கூடாது. எப்படின்னா நீங்க எப்படின்னா நான் புலி தலை போடுறான்னா நீ வாழை பிடிங்கிறீங்க, இது மாதிரி வேண்டியதில்லை. நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்க இல்ல நான் என்ன சொன்ன, குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்க? அங்க நடந்த நிகழ்ச்சி எப்படி அப்படியே ஒரு கவர்மெண்டே திருப்பி போட்டாங்களே இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஆகவே
ஒரு இயக்கத்தை வளர்த்துகிற போது ஒரு இயக்கத்தில் இருக்கிற நல்ல நடைமுறையை பின்பற்றி மற்றவர்கள் வருவதை வரவேற்க வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்று, இதே நிலையில தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவில் இருக்கிற கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தார், திமுக சேர்ந்தார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கேல நாங்கள் போய் சேர்ந்தார். 2 பேரும் அப்போ 2 பேருக்கு டிஎம்கே சீட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நாளை வேற இல்லைங்க, வேற இல்ல தேர்தல் இல்லை விவரத்து இல்ல வேறுங்க இல்லைங்க. ஒரு இயக்கம் நல்ல முறையில் தன் பணியை ஆற்றுகிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகள் அமைய போகிறது என்று விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை அவர்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு ராஜினாமா செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையும் 120 பேர் வேண்டும் என்றும் 120 பேர் இருக்கோம். எங்களுக்கு ஷார்டேஜ் கீட்டேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் குதிரை பேரம் என்பது இவெல்லாம் சொல்லுவதை போல வார்த்தை ஜாலங்களே தவிர யார் எதை வேண்டுமானாலும் விருப்பத்திற்கேற்ப நான் பண்ணலாம். நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே எனக்கு தேவையில்லைன்ட்டு இதில் ஜாயின் பண்ண இன்னைக்கு மந்திரியாக இருக்கேன். நான் கஷ்டப்படுகிற போது நான் என்ன செய்வதுன்னு தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை கைதூக்கி விட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய வெற்றி தளபதி நம்முடைய தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. அதே போல இந்த 4 பேர் ராஜினாமா செய்து தாவேக்கள் இணைந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது இல்ல. நீங்க பொதுவா இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப சூழ்நிலைகள் அன்றைய சூழ்நிலை என்ன நடக்க போகிறது என்பது நீங்க பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வேலை இல்லை. வாணி சீனிவாஸ் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. வாணி சீனிவாசன் எப்படி வேணா சொல்லலாம் கருத்துக்கள் வேணுங்க. கருத்து சொல்லுவது வேறு, ஆனால் அதே நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி சொல்வது வேறு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சினிமா பாணியில் என்ன இருந்தது? அவர் சொன்ன கருத்தில் ஏதாவது முரண்பாடு எங்கேயாச்சும் இருந்திருக்கேன்? நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல, செய்கையெல்லாம் விடுங்க. செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்கையா? இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடிச்சு கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லேயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லலாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்டில் உட்காந்தார் இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பா தான் இருந்தாங்க காங்கிரஸ்கார அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்றதுங்க? வேற இல்ல நான் கேட்கறதுக்கு எது இருங்க நான் சொல்லி முடிக்காத நீங்க ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க தந்தி இப்படி கேட்கறீங்க நல்ல பத்திரிகைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வம்புல கொண்டே ஆள் விட்டுறாதீங்க இல்லைங்க. உங்க பத்திரிகையில கேளுங்க. உங்க பத்திரிகைக்கு நல்ல பேர் வந்திருக்குது, புகழ்ந்திருக்காரு. நீங்க தயவு இல்ல நான் இல்ல நீங்க கேட்கணும். மை கையில் வச்சிருக்காங்க சொல்றேன். உஷாரா சொல்லுங்க. அவங்க உங்க தலைமை பற்றி பாராட்டி இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் இருந்து சொல்லியிருக்கணும். நீங்க அசம்பிளிக்குள்ள சொல்லியிருக்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிலிப் போட்டு வந்தாங்களே, கருப்பு பேட்ச் குத்திட்டு வந்தாங்களே இல்லையா? பேசினுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைச்சிட்டாங்க. ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னதே தப்பா போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதானே? இருங்க. சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன். நான் அவை முன்னவர் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார். நீங்கள் இறுதி வரையில் இருங்க, இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்லுகிறோம் சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போது வேணா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பலாம், அதுக்கு குறையே கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துன்னு சொன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தார், பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, ஃப்ரீயா பேசுட்டாங்க. ஃப்ரீயா பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் நீங்க பவர் ஆயிட்டீங்க, ஆனா பவர் கட் இங்க இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துறாரு. நம்மள சொன்னாங்க, எங்க ஏப்பா அது ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பகல் உங்களுக்கு பீஸ் கேரில திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாதுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா? திமுக ஆட்சியில அணில் கடித்து பீஸ் கேரல் போய் அதனாலதான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில எப்ப சொல்றது? இதெல்லாம் திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை.
நீங்க படிப்படியாக நான் செய்யறேன்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் பண்ண ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ள அறிக்கை விட்டுருக்கிறோம் நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் பொண்ணு ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற போதே குறுக்கோளை ஓட்டக்கூடாது. எல்லாரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதுன்னா ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சு, ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுனுங்க? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தவர்களிடத்திலே கேள்வி கேட்பது சுலபம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவரும் எந்த கேள்வி வேணா கேட்கலாம். இல்ல வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் விட்டதில்லை. வருவாய்த்துறையை பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை என்பதே நிதிநிலையின் அறிக்கைக்கு மட்டும்தான், நிதி நெருக்கடி நிதிநிலைக்கு மட்டும் துறைக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை அறிக்கை விடுவது வழக்கம். இருங்க இருங்க, அவர் சொல்லியிருக்க அந்த பவர் கட்டுக்காக கொடுக்கணும் இருக்காரு. இப்போ எந்த கட்டும் எனக்கு இல்லை, அதனால நீங்க கேட்காதீங்க. நான் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் உங்களோட ஹாப்பியா. அதனால வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில செயல்படுத்துவோம்னா எல்லாம் பல திட்டங்களை நம்ம கொண்டு வரோம். ஒன் பை ஒன்னா கொண்டு வர போது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. மந்தை புறம்போக்கு நிலம் 20-30 ஆண்டுகள் பட்டா கொடுக்காம வச்சிருக்காங்க. மக்கள் மாவட்ட இருங்க, அதுல என்னன்னா மந்தை புறம்போக்கு என்பது ஒன்று, மேய்ச்சல் புறம்போக்கு என்பது ஒன்று, குன்றுகள் சிறிய குன்றுகள் இருக்கின்ற இடம் ஒன்று, நீர்வழி புறம்போக்கு என்பது ஒன்று. இதெல்லாம் கோர்ட்ல டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதற்கெல்லாம் மாற்று இடம் தர வேணும். 1+1 அது கொடுத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதற்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் உத்தரவை பெற்று இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை முதலமைச்சருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றி காட்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது. இலவச பட்டா பட்டாக்கள் கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் அதுதான் இல்ல, அதை பற்றி பொறுத்த அளவுக்கு ஒரே நிமிஷம் ஐயா நான் பேசுறேன். என்ன 0 வேல்யூன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருக்கு இருக்கு. எத்தனைங்க? 4 lakhs பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது வெறும் வெட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கு, வெறும் பட்டான் இருக்குமே தவிர அதனால ஒரு பயன் இருக்காது. ஒரு பேங்க் போக முடியாது, அதே நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி இது எந்த பயனும் இருக்காது, வீடு கட்ட முடியாது. இதுக்காக நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். அந்த சட்டம் ஏற்றுகிற போது அது உடனுக்குடன் அதற்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுது. அதை ஆன்லைனில் ஏற்றி டிஜிட்டல் கொண்டு யார் வேண்டுமானாலும் தங்களுடைய மொபைல் போனில் அதை உங்களுடைய மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதை செய்வதற்காக நாங்கள் படிப்படியாக சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்ல எங்களுக்கு கோவை ஈரோடு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல முதல்வர் கேட்டார்கள், அங்கே இடம் எடுக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது தெரியுது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது. மதுரையில் இருப்பதோ கோயம்புத்தூர் வேணுங்கிறாங்க, 2-3 இடத்துல திருச்சி கூட வேணும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நெருக்கடி இருக்கிறது நிலம் எடுப்பதிலே. இப்ப ஏர்போர்ட் நிலத்துக்கு அவனுக்கு 10 ஏக்கர் எடுக்கணும். இந்த 10 ஏக்கர்ஸ் எடுக்கிறதுக்கே நாங்கள் விரைந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். அதே போல சேலத்திலும் நிலம் எடுத்து உடனடியாக அதை விரிவுபடுத்த வேண்டும் விமான நிலையம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணமே உங்களுக்கு தெரியும், ஒசூரிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகிற போது மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் 100 கிலோமீட்டர் தொலைவிலை ஒசூர் இல்லை, சேலத்திலே இருப்பதற்கும் பெங்களூரில் இருப்பதற்கும் இடையிலே இல்லை என்ற காரணத்தை காட்டி அந்த இடத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்தினுடைய ரன்வே விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை விரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஏக்கர் எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் விரைந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல நான் என்ன ராஜினாமா அவர் ஒன்னும் இல்ல, அவர் பதவியில் ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோன்னு அந்த கட்சியிலிருந்து எடுத்துருவாங்க. நீங்க கவலைப்பட இல்ல, நான் சொல்ற கேளுங்க, அந்த கட்சியில 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமா இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒண்ணுதான், கட்சியிலிருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். அதனால அவருக்கு எப்படி வேணா பதவி உங்களுக்கு தெரியும், 2 பேர் ரொட்டேஷன் தானே அது. இல்ல பிஜேபி பொறுத்தளவு ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்க இருக்குது, எம்எல்ஏவும் இல்ல, அப்புறம் அவர் ராஜினாமா போடுறது அவன் எந்த இருக்குது. நான் மந்திரிங்க இருங்க, இல்லைங்க நான் குற்றச்சாட்டு இருங்க, நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது. விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்ததுக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது கொடுக்காது இருப்பது வாபஸ் வாங்குவது வேறு.
கொடுத்தாரு இல்லைங்கிற அந்த ஆட்சியும் போது கேட்கணுங்க. அதுதான் கேள்வி. விண்ணப்பத்திற்கான வெளியிடுறீங்களா? அது நீங்க நாளைக்கு கேளுங்க, அடுத்த கேட்குற கொண்டு வந்து காப்பி காட்டிடுறேன்.